இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைன்னு இல்ல. பல பகுதிகள்ல. ஏன்னா நேத்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல மணிப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 ட்ரோன் தாக்குதல்கள் நடந்ததா செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்தது. இந்த ட்ரோன்கள்ன்றது எல்லா பகுதியிலயும், அதுவும் குறிப்பா இஸ்ரேல் காசாவா இருக்கட்டும், லெபனான் இஸ்ரேலா இருக்கட்டும், இந்த பகுதிகள் எல்லா பகுதியிலயுமே இந்த ட்ரோன் டாமினன்ஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. இப்படி இருக்கும்போது இந்த ட்ரோன்கள்ல இரு தரப்புலயுமே ரஷ்யாவும் சரி, உக்ரைனும் சரி, இல்ல பல நாடுகளும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சமீபத்தில சைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் டேக் ஆஃப் வந்து முதல் தடவ செஞ்சுக்கிறாங்க. அவங்களோட ஷிப்ல இருந்து வெர்டிகல் டேக் ஆஃப் ட்ரோன வந்து பயன்படுத்தி மேரிடைம் சர்வேலன்ஸ்க்காக பயன்படுத்திக்கிறாங்க. இது போல பல விஷயங்கள் இருக்கு. பல நாடுகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம கூட பாம்பர் ரக ட்ரோன்கள வந்து சோதனை பண்ணி பார்த்திருக்கோம். ஏகப்பட்ட அப்கிரேடேஷன் எல்லா நாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப போர் சூழல்ல இருக்கக்கூடிய உக்ரைன் எந்த மாரியான ட்ரோன் அப்கிரேடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில கூட நம்ம பார்த்தோம். இந்த நெருப்ப கக்கக்கூடிய ட்ரோன்கள் இல்லையா? இது பல இடங்கள்லயும் இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. இப்ப அதுக்கான வீடியோ பதிவுலாம் சைட்ல லோட் ஆயிருக்கும். இப்ப இது மட்டும் கிடையாது. நம்ம சமீபத்தில பார்த்திருந்தோம் இல்லையா? அதாவது ஒரு டைம் தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம். இது போல ஆயுதங்கள்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. இப்ப கண்ணு முன்னாடி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த பதிவ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ல துப்பாக்கி வந்து வச்சிருக்காங்க. AK-47. ஸோ மிஷின் கன் வச்சிருக்கிறனால அந்த ட்ரோன பயன்படுத்தி வீடியோ இருக்கிறதுனால, அங்க நடமாட்டம் இருந்ததுன்னா அத நோக்கி சுடுறாங்க. இதனால மிக பெரும் இழப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய வீரர்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக முதல் கட்ட டெஸ்டிங் அங்க போயிருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பல பகுதிகளையும் இப்போ லோட் ஆயிருக்கிறது சமீபத்தில 2, 3 நாட்கள் எடுக்கப்பட்ட பதிவு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. இந்த பதிவு வச்சு பார்க்கும்போது, இந்த மிஷின் கன்கள அதிகமா பொருத்தக்கூடிய ட்ரோன்கள் இப்போ உக்ரைனோட வீரர்கள் கிட்ட குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, ரஷ்ய தரப்புல பெருமளவுல பல வீரர்கள் இப்போ முன்னேறி வந்திருக்காங்க. இன்னும் அந்த பக்ரோவ்ஸ்க் பகுதியா இருக்கட்டும், இந்த பகுதிகள்லாம் முன்னேறி வந்து எடுக்கக்கூடிய பகுதிகள்லாம் சரிவர டிஃபென்ஸ் லைனோ, இல்ல பதுங்க வேண்டிய இடங்களோ அவங்க சரிவர டிஃபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இத பயன்படுத்தி இது போல ட்ரோன்கள யூஸ் பண்ணும்போது அதிக அளவுல இழப்புகள் அதிகமா ஏற்படுத்திடலாமா அப்படிங்கிறது போல யோசிக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஆனா, அவங்க இந்த ட்ரோன்கள ஏதோ 1, 2 இல்ல 4, 5 எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா, இப்போ சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கு. தொடர்ந்து அதுவும் குறிப்பா ரஷ்யா அடுத்த கட்ட முன்னேற்றமா இந்த பக்ரோவ்ஸ்க் பகுதியில ஊடுருவலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிர்னோகிராட் அந்த பகுதிகள்ல பயங்கரமான ஷெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இது மட்டும் கிடையாது. சமீபத்தில இந்த கர்ஷ்னோரிவ்கா முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த கர்ஷ்னோரிவ்காவோட புறநகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரயில் லைன் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஹோஸ்த்ரேன்னு ஒரு சின்ன ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. ஒரு வில்லேஜ் இருக்கு. ஸோ அந்த வில்லேஜ் மேல ரஷ்ய தரப்பு வந்து பயங்கரமான செல்லிங் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல லிமன் பகுதி. இந்த லிமன் பகுதியிலயும் பயங்கரமான தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவும் சைட்ல லோட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா அவங்களோட ஃபுல் ஸ்கேல் ஆப்பரேஷன இந்த லிமன் பகுதியிலிருந்து பக்ரோவ்ஸ்க் பகுதி வரைக்கும் ஒரு சேர எடுக்குறாங்க. அதாவது இது எல்லாமே ஒரு ஃப்ரண்டா இதுக்கு மேல கன்சிடர் பண்ணப்பட்டு இந்த பகுதியில முன்னேற ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்துல கெர்சன்ல இருந்து ஜாப்ரோசியா வரைக்கும் ஒரு புது ஒரு ஃபார்மேஷன் உருவாக்கி அந்த பகுதியிலிருந்து முன்னேற ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனா, இந்த கர்ஸ்க் பகுதியா இருக்கட்டும், பெல்கிராட் பகுதி, ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியிலிருந்து உக்ரைனோட கர்கிவ் பகுதியா இருக்கட்டும், இந்த பகுதியில ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா, இப்ப இந்த பகுதியில அதிக அளவுல ரஷ்ய தரப்பு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவா ரஷ்யாக்குள்ள வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஏன்னா, அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அது போல. இப்போ சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது அமெரிக்காவோட F-35. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்ட்ல எமர்ஜென்சியா ஹைவேஸ்ல லேண்ட் பண்ணி பார்க்கலாம். சிவிலியன் யூஸ் பண்ணக்கூடிய பகுதிகள்ல லேண்ட் பண்ணி பார்க்கலாம், டேக் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது போல செஞ்சு பார்த்திருக்காங்க. ஏன்னா, போர் காலகட்டங்கள் ஃபின்லாண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்குது ரஷ்யா பக்கத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது போர்ன்னு வரும்போது ஃபின்லாந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர்பேஸ்லாம் ரஷ்யா எப்படியும் அடிச்சிருவாங்க. ஆனாலும் நம்ம அங்க டச் டவுன் பண்ணணும், டேக் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கும்போது ஹைவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இப்ப இந்த ட்ரெய்னிங்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்களா அப்படின்ற போல கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் சைட்ல அந்த இமேஜ் வந்து நான் சைட்ல போடுறேன். எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த கலினின்கிராட் பகுதியில 10 மணி நேரமா 2 நாளா தொடர்ந்து இந்த பால்டிக் ஸ்டேட்ஸா இருக்கட்டும், போலாண்டா இருக்கட்டும், இந்த பகுதிகள தொடர்ந்து ரிகானிசன்ட் ட்ரோன்கள் வந்து பறந்துகிட்டே இருந்தது. எத சுத்தி இந்த கலினின்கிராட சுத்தி சுத்தி வட்டம் பிடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ வேணுங்கிற உளவு தகவல்கள் அமெரிக்கா சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட லாங் ரேஞ்ச் மிசைல் இந்த F-16ல இருந்து ஏவக்கூடிய வகையில வடிவமைச்சிருக்கக்கூடியதான் இந்த JSAM சொல்லுவாங்க. இத லாங் ரேஞ்ச் JSAM மிசைல்னு சொல்லுவாங்க. அதாவது JSAMங்கிறது ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல் அப்படிங்கிறது போல. இதோட ரேஞ்ச் 350ல இருந்து 370 கிலோமீட்டர் தோராயமா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல என்னன்னா சைட்ல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இந்த பகுதிகள் முழுவதும் உக்ரைனால தாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான இதுதான்.
இல்ல மாஸ்கோ வெடிக்கிறாங்க அதெல்லாம் 2வது விஷயம். ஆனா இந்த கலினின்கிராட்ல இருக்கக்கூடிய பகுதியையும் உக்ரைன் தரப்புல இருந்து தாக்க முடியும். மேபி எப்படி இதுக்கு முன்னாடி உக்ரைனோட ட்ரோன்கள பயன்படுத்தி ரஷ்யாவோட ஃப்ரேஸ் ரேடார்ஸ்லாம் அடிச்சாங்க. அதே போல மேபி கலினின்கிராட்ல இருக்கக்கூடிய பகுதிகள தாக்குறதுக்காக இதுக்கு மேல உக்ரைன வச்சு தாக்குறதுக்காக திட்டம் போடுவாங்களா மேற்குலக நாடுகள் அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஒருவேளை பிரச்சனை எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த கலினின்கிராடை எடுக்கிறதுக்கோசரம் போலாந்து தரப்புல இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? உக்ரைன் வச்சு வேணுங்கிற முக்கியமான நிலைகள் மேல தாக்குதல் பண்ண வச்சுட்டு அப்புறம் போலாண்ட ஒரு அஃபென்சிவ் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஒருவேளை அப்படியா அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம பின்லாண்ட்ல F-35 டச் டவுன் பண்றது மட்டும் இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைடுல இன்னொரு வீடியோலோட இருக்கும். இது வந்து லாத்வியா ரஷ்யாவோட பார்டர்ல தொடர்ந்து இது போல டிராகன் டீத் ஆன்டி டாங்க் டிச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாமா. சோ இந்த அக்டோபர் 20க்கு மேல, அதாவது அக்டோபர்ல கசான்ல வச்சு பிரிக்ஸ் மாநாடு நடக்க இருக்கு. ஜார்ஜியால எலெக்ஷன் நடக்க இருக்கு. மால்டோவால எலெக்ஷன் நடக்க இருக்கு. மால்டோவால ஒரு ஹைலைட் என்னன்னா, மால்டோவால எலெக்ஷன் நடக்கும்போது அதே நேரத்துல கையோட ஈயூல சேர்றதுக்கான ரெஃபரண்டமையும் வச்சிடலாம் அப்படிங்கிறது போல வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப மாயா சண்டோ அவர்களோட கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறவங்க அவங்க ஈயூ ஆதரிக்கணும் அதுக்கும் சேர்த்து போடுங்க அப்படின்னு தானே பண்ணியிருப்பாங்க பரப்புரைகள். ஸோ ஒருவேளை அப்படி செய்யும் போது மேபி பாசிபிளி எஸ்கலேஷன் பெருமளவில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இது போல வேலைகள் செய்யலாம் மேற்குலக நாடுகள். இதெல்லாம் எஸ்கலேஷனுக்கான வழி இருக்கு. ஒருவேளை இது போல எஸ்கலேஷன் நடக்கும்போது சைனா ரஷ்யாவுக்கு உதவிடுவாங்களா? பெலரூஸ் எட்டுக்குச்சிருவாங்களா ரஷ்யாவுக்கு ஆதரவா? அப்படின்ற போல கேள்விகள் வருது இல்லையா? இதுக்கு ரெண்டுக்கும் இப்போ ஒரு சின்ன விஷயம் இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இது என்னன்னா, இந்த பெலரூஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட இந்த கோமல் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் வந்திருக்கு. உக்ரைன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா ஏவக்கூடிய ட்ரோன்கள், ரஷ்யாவோட ட்ரோன்கள் பெலரூஸ்குள்ள பூந்து உக்ரைனுக்குள்ள வருது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பெலரூஸ் உங்களோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி அடிக்கிறாங்க, அப்ப நீங்க தாக்குதல் பண்ணதான் நாங்க எடுத்துக்குவோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெலரூஸ்ல இருந்து வருது உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறாங்க. ஆனா பெலரூஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிடையாது இது ரஷ்யா ஏவக்கூடிய ட்ரோன்கள் கிடையாது, நீங்க ஏவக்கூடிய ட்ரோன்கள் பெலரூஸ்குள்ள வருது, எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை சுட்டு வீழ்த்தி இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் செயலோட இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும் இது பெலரூஸோட கொம்மல் பகுதி. ஸோ அந்த பகுதியில் ஒரு எஸ்கலேஷன் வந்துருச்சுங்களா? இப்போ நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த டைம் பீரியட்ல தைவான் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் சைலோட இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், அதுல ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, அது வந்து டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. அதாவது இதுக்கு முன்னாடி 1980 காலகட்டத்தில் ஒரு சண்டை நடந்தது சைனாக்கு ரஷ்யாவுக்கு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரி ரஷ்யா நீ ஏன் வச்சுக்கப்பா அப்படிங்கிறது போல சைனா தரப்பு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுதான் சரியான டைம், ரொம்ப வீக்கா இருக்குது, நீங்களும் ஒரு சைடு அடிச்சு எடுத்துக்கிறத விட்டு போட்டு என்ன சைனா இப்படி பண்ணுது அப்படிங்கிற தைவான் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்சர்ன்ஸா தெரிவிச்சுக்கிறாங்க. ஐயோ நல்ல வேலை ஜின்பிங் அவர்களே நம்ம நாட்டுக்கு பக்கத்துல டிக்டேட்டர் இருக்கிறார் இல்லையா, ஐயோ தேவலையா இருக்குது, இல்லைன்னா இங்கெல்லாம் வந்துருச்சுன்னா டெமோக்ரஸின்னு வந்து உட்காந்துருச்சுன்னு வச்சுங்க சீனால, அவ்வளவுதான் எல்லாத்தையும் முழுங்கி கடிச்சு பிச்சு வீசிடும் போல தெரியுது அப்படிங்கிறது போல பயங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு பலருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது போல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பல நபர்களும் இதை ஓப்பனாவே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரஷ்யாங்கிறது இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்குது, சைனாக்கு இதுதான் சான்ஸ், வேணுங்கிற பகுதியை எடுத்துக்கலாம் பாத்துங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? சைனாக்கு நல்லாவே தெரியும், நீங்களா இப்படிதான்ப்பா பேசுவீங்க, எல்லாம் இனிக்க நல்லா தேனொழுகிற மாதிரி பேசுவீங்க, நாங்களும் உங்களுக்காக ஆதரவா களத்துல இறங்கணும் அப்படின்னா நாளை பின்ன இப்ப ரஷ்யாவுக்கு என்ன நடக்குதோ அதை விட 400 மடங்கு வீரியமா சீனாக்கு நடக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ அது போல நடக்கும்போது சீனாவை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? ரஷ்யா தானே வேணும். ஏன்னா அண்டை நாடாச்சு இல்லையா? மங்கோலியா எப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிறாங்க, அண்டை நாடுக்கு இணக்கமா போயிடலாம் அப்படிங்கிறது போல. ஸோ அதே போல சீனாவும் அப்படித்தான் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ அதனாலதான் என்ன தைரியமா கால் எடுத்து வைக்கல அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா அதுக்கு தான் பிலிப்பைன்ஸ் தயார் பண்ணிட்டாங்களா, பார்ப்பா கொஞ்சம் சீனாவை பிஸியா வச்சுக்க, அதுக்கப்புறம் கடைசியா பாத்துக்கலாம் சீனாவை, சரியா அப்படிங்கிறது போல யோசிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த மேற்குலக நாடுகள்லாம் முதல்ல என்ன செஞ்சாங்க, இந்த 2ஆம் உலக போர்ல ஜெர்மனி தான் முடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து ஜப்பானை முடிச்சாங்க, கொஞ்சம் ஆடுற வரைக்கும் ஆட்டம், அதுக்கப்புறம் வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல. அதே போல சீனாவை கடைசியா வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ரஷ்யாவை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல யோசிப்பாங்களா என்னன்னு தெரியல, பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். இது போல எஸ்கலேஷன் நடந்ததுன்னா மிடில் ஈஸ்ட்லயும் கண்டிப்பா மிக பெரும் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும். இதோட முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் அணிகள் மாறி சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா எத்தியோப்பியா இருக்கிறாங்க இல்லையா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல, சொமாலியாவோட பார்டர்ல தொடர்ந்து ஆயுதங்கள் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. 2-3 நாளா இது போல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த பகுதியிலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. சோ எல்லா பக்கத்திலயுமே பிரச்சனைகள் வெடிக்கிறதுக்கான விஷயங்கள் கண் முன்னே பிரகாசமா தெரியுது. அதையெல்லாம் எப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றாங்க, டிப்ளமசி வழியா பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது.
இல்லன்னா இது ஒரு வேர்ல்டு வார் 1 மாரி இது ஒரு மினி வேர்ல்டு வாரா இருக்குமா? வேர்ல்டு வார் 3ங்கிறது ஒரு மினி வேர்ல்டு வாரா இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீகுரூப் ஆயி எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா வேர்ல்டு வார் 4 வருமா? அப்படிங்கிறது போல அனாலிசிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல அனலிஸ்ட்ஸ் இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன? இது போல பலரும் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த பதிவு பத்தி? இந்த பதிவு நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூடவே உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம்.